வணக்கம் நண்பர்களே, இது டே 19 ஆஃப் முழுக்குமார் ஹோம் சவா. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ எடுக்க மாட்டேன், மன்னிச்சிருங்க. அப்படியே காலேஜ் கிளம்பி போயிட்டு நம்ம வீட்டில் ஒரு 3 நாள் நான்வெஜ் இல்லைன்னு சொன்னதுனால ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துட்டு போயிருந்தேன். அது வீடியோ எடுக்கும்போது கரண்ட் போயிருச்சு. நம்ம பையன் தான் ஹெல்ப் பண்ணா நம்மளுக்கு வீடியோ எடுக்க. அப்புறம் கிளாஸ் டைம்லேயே பசிக்க ஆரம்பிச்சது. வெள்ளரிக்காய் கேரட்ல எடுத்து கிளாஸ்ல திருட்டமா உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். அதுவும் 10-2 தயிர் சாதத்தையும் கொஞ்சம் கிளாஸ்லயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி திருத்தனமா சாப்பிட்டு இருக்கு பாருங்க, கிளாஸ்ல மாட்டாம. இதெல்லாம் ஒரு திறமை தானே. அப்புறம் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடியோ அலங்கோலமா இருக்கு. என்னன்னு கேட்டா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்களாம். சரிண்டு அதை தட்டி விட்டு நம்ம ஃபேவரட் மீலான ஓட் மீலை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு நம்ம நைனா டீ கேட்டா நான் கொஞ்சம் டீல வச்சு கொடுத்துட்டு நம்ம பசங்க கூட வேக வேகமா கிளம்பி தேட்டருக்கு போயிருந்தோம். படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கிளம்ப. கரெக்டா நம்ம அண்ணன் என்ட்ரி அப்போ படத்துக்கு போயிட்டோம். பக்காவா இருந்துச்சு படம். அண்ணனோட கடைசி படம்னு கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் லைட்டா நம்ம கண்ணுலாம் கலங்கினா பசங்க கலாச்சிருவாங்கன்ட்டு அப்படியே சமாளிச்சுட்டு வந்தாச்சு அங்க இருந்து. இந்த வாரத்தோட சீட் மீலிங்க பிளான் பண்ணியிருந்தனால நாங்க 3 பேருமே சிக்கன் லோடட் ஃப்ரைஸ் வாங்கியிருந்தோம். அப்போதான் நம்ம 2 வெஜ் நண்பர்கள் என்ட்ரி கொடுத்தாங்க. பன்னீர் லோடட் ஃப்ரைஸ் வாங்கிட்டு வந்து கடைசியில இந்த எடிட்லாம் போடுறப்போ லைட்டா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அங்க இருந்து லேட் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமா கிளம்பி வந்தா வழியில ஐஸ்கிரீம் கடையை பார்த்து காரை நிப்பாட்டிட்டானுங்க. மனசாட்சி எல்லாமே என்ன சுத்தி நின்று எல்லாரும் சாப்பிட்டு இருந்தானுங்க. சுகர் கட்ல மட்டும் நம்ம இன்னும் ஒழுக்கம் தவறாம இருக்கும். அப்புறம் அங்க இருந்து கிளம்பி வந்து கார்ல கொஞ்ச நேரம் ரூஃப் டாப்ல நின்று நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளுக்கு இந்த கூச்செல்லாம் கிடையவே கிடையாது. வீட்டுக்கு வந்து மூஞ்ச கழுவிட்டு படுத்து தூங்கிட்டேன். ஒழுக்கமா இருங்க.